ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு சின்ன நினைவூட்டல் ரீகாலோட இன்றைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ யூஸ்வலி ரீகலெக்ட் அப்படிங்கிறது எதுக்காக, லைக் நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணுங்கிறது ஒரு கண்டினியூட்டி. அந்த கண்டினியூஷன் இருக்கும்போது ஒரு சென்டென்ஸை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நேற்றுக்கு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், டென்சஸ் காலங்கள், அதுவும் அஃபர்மேஷன் பேஸில் ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதோட கண்டினியூட்டியாக கொண்டு வரும்போது நம்ம அதோட கிளாஸஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்மா போட்டு லைக் அதையே ப்ராக்டிஸிங்காக கொண்டு போக போகிறோம். ஸோ ஒரு டென்ஸ், ஒரு காலங்கள் அப்படிங்கும் போது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வழிகள் ட்ரை பண்ணுவோம். ஆனால் அந்த வழிகளில் முக்கியமானது காலத்திற்கு ஏற்ப பேசுகிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி நம்ம ரிப்போர்ட் பண்ணி பேசுறது, டைரக்ட் பண்ணி பேசுறது, இன்டைரக்ட் பண்ணி பேசுறது, இதெல்லாமும் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த காலங்கள் ஸ்ட்ராங் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், ஈஸியராக இருக்கும். ஸோ அப்படி வரும்போது நம்ம எந்த காலத்தை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக பார்க்குறோம், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிற ஒரு டென்ஸை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ அதில் நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்கு, ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் பேசக்கூடிய விஷயத்தை பர்ஃபெக்ஷனாக எப்படி பேசலாம் அப்படிங்கிறது தான். அந்த பர்ஃபெக்ஷன்லேயுமே பாசிட்டிவ் எப்படி சொல்லலாம், நெகட்டிவாக எப்படி சொல்லலாம், இல்லை குவெஸ்டனாக இன்ட்ரோகேட்டிவாக எப்படி சொல்லலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு கான்செப்ட், அதாவது ஒரு ரூல் பேஸில் நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். ஸோ என்னதான் ரூல் கொடுத்தாலும் அந்த ரூலை ரொம்பவும் கரெக்டாக ஹைலைட் பண்ணி கொடுக்கணும். அது எப்படி ஹைலைட் பண்ணுறாங்க, நம்மளுடைய வேர்ப் ஃபார்ம் பொறுத்து தான் ஹைலைட் பண்ணுறாங்க. ஸோ வேர்ப் ஃபார்ம் அப்படிங்கிறது தான் ஆக்ஷன் இல்லையா? ஸோ இந்த ஆக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு அந்த சென்டென்ஸை நீங்கள் என்ன எழுதுறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு எடுத்து சொல்லுது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான டென்ஸ் என்ன, இன்றைக்கான ரூல் என்ன வேர்ப் ஃபார்மில் நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ரூல் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் இன்ட்ரோகேட்டிவ் அஃபர்மேஷன். ஸோ இன்ட்ரோகேட்டிவ் அஃபர்மேஷன்னா விச் இஸ் இண்டிகேட் கொஸ்டின் மார்க் இல்லையா? தென் வேர்ப் ஃபார்ம் V1, V2, V3, அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ப்ரெசன்ட் அப்படின்னு எடுக்கும்போது என்ன வேர்ப் ஃபார்ம் எடுக்கிறோன்னா ஸ்டார்ட் அப்படிங்கிறத எடுக்கிறேன். இதே மாதிரி நம்ம ஸ்டாப் அப்படிங்கிறதுக்கும் எழுதியிருக்கோம். ஸோ ஸ்டார்ட் எடுக்கும்போது தொடங்க அப்படிங்கிறது. V2 and V3ல ஸ்டார்டட், தொடங்கினான், தொடங்கியது, ஸோ அந்த மாதிரி கொடுக்குறது. ஸோ ஸ்டார்டட் அப்படிங்கிறது தான் வேர்ப் ஃபார்மில் கொடுத்துருக்கோம். ஸோ தென் சப்ஜெக்ட் I, we, you, he, she, they, it. ஸோ இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, சப்ஜெக்டோட இடத்துல இருந்துகிட்ருக்காங்க. தென் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் வரும்போது ரூல். ஸோ இந்த ரூலை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃப்யூச்சர்னாலே ஜஸ்ட் இண்டிகேட் வில் ஆர் ஷால் ப்ளஸ் ஸோ சப்ஜெக்ட் அப்படின்னு வருது இல்லையா? ஸோ சப்ஜெக்ட் வரும்போது பர்ஃபெக்ட்னால ஹாவ். ஸோ கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் கொடுக்கணும், அது V3ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இன்ட்ரோகேட்டிவ்னால கொஸ்டின் மார்க் ஃபில் பண்ணும். ஸோ ரூல் இப்போது எழுதியாச்சு, விச் இஸ் இன்ட்ரோகேட்டிவ். ஸோ இப்போ இதுக்கேற்ற சென்டென்ஸ் எழுதணும். எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ வில் ஹீ ஹாவ் ஸ்டார்டட். ஸோ வில் ஹீ ஹாவ் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த வில் ஹீ ஹாவ் ஸ்டார்டட்னா அவர் என்ன பண்ணியிருப்பாங்க, தொடங்கியிருப்பாரா அப்படிங்கிறது தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லலாம். இப்போ வில் ஹீ ஹாவ் ஸ்டார்டட் ஹிஸ் ப்ராஜெக்ட் கொஸ்டின் மார்க். ஸோ அப்போது அவன், ஹீங்கிறது அவன் இல்லை அவர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். யாருடைய, ஹிஸ், அவனுடைய ப்ராஜெக்ட் திட்டத்தை ஸ்டார்டட், அதாவது இருப்பானான்னு சொல்லிக்கலாம், இல்லை இருப்பாரா அப்படின்னு சொல்லிக்கலாம்.
ஸோ அவன் அவனுடைய திட்டத்தை தொடங்கி இருப்பானா அப்படின்னு சொல்லலாம், இல்லை தொடங்கி இருப்பாரா அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் அவர் கொடுக்குறீங்கன்னா தொடங்கி இருப்பாரா கொடுத்துக்குங்க, அவன் கொடுக்குறீங்கன்னா தொடங்கி இருப்பானா அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. இங்கே ஏன் மேம் அவன் அவனுடையனா, ஹீங்கிறது விச் இஸ் இண்டிகேட் அவன், ஹிஸ்னா அவருடைய தானே, ஸோ அதனால் அவனுடைய ப்ராஜெக்டை அவன் முடிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது. இது எங்கே வருது? இன்ட்ராகேட்டிவ். இதை பாசிட்டிவ்ல எழுதுறோம். ஸோ he will have started his project அப்படின்னா அவனோட ப்ராஜெக்ட் அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். he will have started his projectனா அவன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அந்த ப்ராஜெக்டை. இதே நெகட்டிவ்ல he will not have started his project. ஸோ அப்போ என்ன பண்ணலை, அவனோட ப்ராஜெக்ட் அவன் ஸ்டார்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ நீங்கள் எடுக்கிற ஒரு விஷயத்தை வச்சு மல்டிபிள் ரீசன்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, தொடங்குறது ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் இந்த இடத்துல ஆரம்பித்திருப்பாரான்னு சொல்லலாம். நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாமே தான் இங்கே நான் தொடங்கியதுன்னா நம்ம ஸ்டார்டடுக்கு அதுதான். ஸோ அதையே தான் நான் உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கிறது சரிங்களா. அதே மாதிரி இப்படி தான் கொடுக்கணும்னு கிடையாது, நான் இன்டெரக்டாக இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் இது இல்லாமல் வேறு ஏதாவது கூட மென்ஷன் பண்ணி நீங்கள் சொல்லலாம். ஸோ சென்டென்ஸை டெவலப் பண்ணுறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னா யூ கேன் டெவலப் யுவர் சென்டென்ஸ் பை ஓன். நீங்கள் எப்படி வேணால் சென்டென்ஸ் டெவலப் பண்ணிட்டே போகலாம். ஸோ இன்றைக்கான ஒர்க் ஃபார்ம் ஸ்டார்டட் வச்சுட்டு இன்ட்ராகேட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவில் ஆன்சர்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ இதை வச்சுட்டு நீங்களுமே ஒரு 10 to 20 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், ரிட்டன் எழுதுங்க அண்ட் பேசவும் பழகுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.